வீட்டில் வேதம் சொல்லி உன்னுக்குள்ள இருக்கிறவன் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டான். ஆவியானவன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்குள் பிரியமான 316 சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே, இந்த எழுப்புதல் நேரத்திலே உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம், வரவேற்கிறோம். என்ன நேயர்களே, நம் கர்த்தரை நாம் பாடி நாம் துதித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். எனவே வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று உண்டாக்கினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம ஆண்டோடைய துதியை சொல்லி வரலாமா? ஆண்டோடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து இந்த 316 சேனல் வழியாக கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை செய்வார். அவர் யார்? அவர் வல்லமையின் ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வரும் பொழுது கசப்பு போய்விடும், பொறாமை போய்விடும், பாவம் போய்விடும், பரிசுத்தம் வந்துவிடும். எனவே என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவீர்களா? நம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. எல்லா கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய வல்லமை ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் கடந்து வருவதாக. தேவனே, இப்பொழுதே உடைய வல்லமை ஒவ்வொரு இருக்கிற துதிக்கிற இடத்துல கடந்து வருவதாக. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் நகர்த்திவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் நகர்த்திவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுவீங்களா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம் பெற்றிருக்கிறபடியினால அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாய் அந்த பாடலை பாடுவீங்களா? Thank you Lord. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர்
என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. உலகத்துக்கு வெளிச்சம் நீங்கள். ஊரெல்லாம் போய் இந்த வெளிச்சத்தின் தெய்வத்தை நாம் படைசாற்றுவோம், அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். தேவ பிள்ளையே, வாழ்க்கையை, இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றின எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியே அந்த ஒளி, அதுதான் இயேசு. உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. தேவ சொல்லால விரட்டிவிட்டே, இயேசுவின் சொல்லால விரட்டிவிட்டே. சொல்லால விரட்டிவிட்டே, தேவ வார்த்தையால விரட்டிவிட்டே. சாத்தான தேவ வார்த்தையினால் துரத்திவிட்டே, அவர் வல்லமையால் துரத்திவிட்டே, அவர் வசனத்தால் துரத்திவிட்டே. பிள்ளை கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே 316 சேனல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, இந்த எழுப்புதல் நேரத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவதாசனை ஆண்டவரே, அருமையான தீர்க்கதரிசி ஈஜே கிம்மி மார்ட்டின் ஐயா அவர்களை ஆண்டவரே நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. வல்லமையான வார்த்தை கொண்டு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் வெளிப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வாங்க நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் இந்த எழுப்புதலின் இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். God is provider. இயேசு தந்த, தேவன் தந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வாங்க, தேவ வார்த்தையை கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. அல்லேலூயா. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், இங்கே வாய்ப்பு கொடுத்ததுக்கோசம்.
நம்ம சேனல் 316 நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம கடவுள் வார்த்தைக்கு நம்ம போகலாம். அப்போஸ்தலர் 1:8 நம்ம படிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட வரும்போது நம்ம வல்லமை பாடுவோன்னு சொல்லியிருக்குது. இன்னைக்கு எத்தனோ கடவுள் பசங்க பரிசுத்த ஆவி பட்டு பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் நம்ம பலமீனியமா சுசேஷத்தை போய் சொல்வதில்லை. நம்ம பலமையாவ இருக்குது இல்லை. ஏன்? ஆவியானவர் நமக்குள்ள வாழ்ந்துன்னு இருக்கிறார். ரொம்ப பேர் நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு போயிட்டார், அப்பமா வருவார் திருப்பி. அது புது ஏற்பாடுல இல்லை. அது தப்பான ஒரு ஜெபம். ஆவியானவரே திருப்பி வாங்க, ஆவியானவரே என் மேலே திருப்பி வாங்கன்னு சொல்றது ஒரு தப்பான ஜெபம். நீ நினைக்கிற நீ சுத்தமாக இருந்தால் தான் ஆவியானவர் இருப்பார் உன் மேலே. நீங்கள் தப்பு பண்ணல, ஆவியானவர் இருப்பார். நான் பண்ண தப்பு, ஆவியானவர் போயிட்டாரு. தாவூது ராஜா பல ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, ஐதிருக்கிறாரு, ஆவியானவர் திருப்பி வான்னு சொல்லி. பல ஏற்பாடில் பரிசுத்த ஆவி ராஜாங்க மேலே தீர்க்கதரிசி மேலே வருவார். ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சவனையும் திருப்பி கிளம்புவார். ஆனால் புது ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது, உன்னுக்குள்ள இருக்கவர் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டார். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வச்சுன்னு நம்ம அவரை கண்டுக்கதே இல்லை. எத்தனோ கடவுள் பசங்க பாரு, வியாபாரம் ஆரம்பித்து கடன் மேலே கடன் பட்டு நிற்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எங்கேயோ போல அப்படியே நிற்குது. எத்தனோ பசங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு பாதி நாளில் ஊழியம் முடிஞ்சவொடனே ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் கழிச்சு என்னால் முடியலன்னு ஊழியத்தை தூக்கி போட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எத்தனோ பேர் ஊழியத்தை நான் ஆரம்பிக்கிறேன், ஆவியானவர் தான் எனக்கு சொன்னார் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சபிக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு பூட்டு போட்டு சபையை போயிடுவார். இன்னான்னு கேட்டால் என்னால் முடியல, சர்ச்சுக்கு இது பண்ண முடியல, வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, என் கீழே இருக்கிற போதவர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியல. ஏன்? ஆவியானவர் எங்க நடத்துறாரோ அங்க அவரு பார்த்துப்பார். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு கிறிஸ்டியன், ஒரு விசுவாசி பிச்சைக்காரன் இல்லை. நம்ம ஆவியானவர் குரலை கேட்கறதே இல்லை. இனி சர்ச்சுக்குள்ள ஜெபத்துக்கு கூப்பிட்டா 100 பேர் நிற்கிற இடத்துல 90-95 பேர், ஐயா எனக்கு பணம் பிரச்சனை ஐயா ஜெபிக்க ஐயா, ஐயா எனக்கு பணம் பிரச்சனை ஐயா ஜெபி ஐயா, ஐயா எனக்கு பணம் பிரச்சனை ஐயா, ஐயா கடன் வாங்கிட்டேன் ஐயா, ஐயா இப்படி பண்ணிட்டேன் ஐயா. இங்கிலீஷில் இப்படி சொல்லுது, ஆங்கிலத்தில், you can never be a loser if the Holy Spirit is in you and if you are listening to Him. When the Spirit of God is in you, you can never be a loser in life. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும்போது நீ தோத்து போக முடியாது. நீ என்ன பண்ணுவியோ அது வளரணும். சபை ஆரம்பிச்சியா, சபை ஆரம்பிச்ச நாள்லேருந்து நாளாவோ ஆத்மா வந்துன்னு இருக்கணும். உன்னோட ஊழியம் பெருசாயின் வந்துன்னு இருக்கணும். இது நடுகலனா ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? ஆவியானவர் குரலை நம்ம கேட்கறது. ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பு இருப்போம். எப்பவுமே சுசேஷத்தை போயினே இருப்போம். சுசேஷத்தை எங்க சொல்லலாம், சுசேஷத்தை எங்க சொல்லலான்னு. ஆவியானவர் இருக்கும் போது முதல்ல நம்ம வார்த்தை மாறும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மட்டும் போடாது, நம்ம செவி கொடுக்கணும் அவருக்கு. அல்லேலூயா. காலையில மாலை நேரத்தில் அவர்கிட்ட பேசின்னு இருக்கணும். ரொம்ப பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன், ஞாயிற்றுக்கிழமை காலையில வருது சர்ச்சுக்கு, சர்ச்சு முடிஞ்சு போன ஆள் தான்
திங்கக்கிழமை ஜில்லு கிறிஸ்டின் ஆயிடுவாங்க. ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. திங்கக்கிழமை சிரிக்க சொன்னால் ஏதோ நம்ம காசு கொடுக்கணும், அவங்க சிரிக்கும். என்னம்மா எப்படி இருக்கிற? ஏதோ இருக்கிற. அப்படியா இருக்கிற? ஏதோ இருக்கிற. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம பிரச்சனையை எல்லாமே தீர்ச்சிட்டார். நம்ம பிரச்சனையை முடிச்சிட்டார். ஆனால் நம்ம அவருக்கு செவி கொடுக்குறதில்லை. ஆண்டவரே இங்கே தொழில் வந்துக்குது, இங்கே தொழில் பண்ணலாமா? ஆண்டவரே இங்கே சபை வந்துக்குது, இங்கே நான் சபை கட்டுட்டா? ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறதே இல்லை. சில பேர் ஆவியானவர்கிட்ட பேசிட்டு அவர் திருப்பி பேசும்போது உட்காந்து செவி கொடுக்க மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஆவியான குரல் எனக்கு தெரியல. ஆவியான குரல்னா உனக்கு நல்லாவே தெரியும். பரிசுத்த ஆவி குரல் உனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றல என்னமோ ஒன்று சொல்லிச்சுமா, அது பண்ணோம். அதுதான் ஆவியானவர் குரல். ஆவியானவர் கத்த மாட்டார், பொறுமையா பேசுவார். ஆவியானவர் இருக்கிறார் நமக்குள்ள. செவி கொடுக்கலாம். ஆவியானவர் செவி கொடுக்குதே இல்லை. ஒரு வேலைக்கு போகணும், ஒரு தொழில் பண்ணணும், ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும். ஆவியானவரே இதை நான் பண்ணிட்டா உன் சித்தம் இதில் இருக்குதா? சில பேர் ஆவியான சித்தமாக கேட்க மாட்டாங்க. சில பேர் ஆவியான சித்தம் கேட்குறவங்களோ ஆவியான பேசுறதுக்கு திருப்பி உக்காந்து செவி கொடுக்க மாட்டாங்க. கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், கடவுள் சித்தெல்லாம் நிறுத்தினாத, தானா நில்லிடும். ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர்கிட்ட உக்காந்து அவரோட பிரசன்னத்தில் ஈடு கொடுங்க. நம்ம நேரம் எல்லாத்துக்கும் கொடுப்போமா? ஆவியானவருக்கு என்ன நேரம்? ஒரு நாளில் 24 அவர் இருக்குது. தூங்க நேரம், சாப்பிட நேரம், போய் விளாட நேரம், டிவி 5 அவர் பார்க்குற நேரம், செல்ஃபோனை சொல்லேவானா நோண்டினே இருக்கு வேலை, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆவியானவர் கோசம் எத்தனை அவர் நீ ஓர வச்சிருக்கிற? ஆவியானவர் கோசம் உன்னோட நேரத்தை நீங்கள் ஓரம் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா? காலையில் ஏஞ்சி ஆவியானவரே உன்னை நான் நேசிக்கிறேன்ப்பா, என்னோட தொழிலை நல்லபடியாக நீ பண்ணி கொடுத்ததுக்கோசம் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. என்னோட உடம்பலத்தை சரி பார்க்கறதுக்கோசம் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. பைபிள் சொல்லியிருக்குது, ஆண்டவர் வந்து பயன்வது ஆவி கொடுத்தது இல்லை நம்ம கிட்ட. எத்தனோ கிறிஸ்டின் நீ பார் பயந்து ஓரம் உக்காடுறாங்க. பயம் ஆவி குத்துதே இல்லை. சந்தோஷம் வல்லமான ஆவியை குத்துருக்கிறார். முதல்ல ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே என்னோட தூக்கம் எத்துட ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வந்து ஜபிக்க வரைக்கும், உன்னை நேசிக்கிற வரைக்கும், நீ என்னை திருப்பி பேசுற வரைக்கும், நான் காது குத்து கேட்கிற வரைக்கும் என்னோட தூக்கம் எத்துட ஆண்டவரே. ஆண்டவர் நைட்டில் பேசுறாரு நம்ம கிட்ட, நம்ம கேட்குறது இல்லை. காலையில் பேசுறாரு, பேசுவதே இல்லை, கேட்குதே இல்லை. ஆண்டவரே என்னோட தூக்கம் எத்துட ஆண்டவரே. உன் கூட நான் வந்து ஜபத்தில் எப்பவுமே இருக்கணும் ஆண்டவரே. நீ இல்லைன்னா நான் எங்கே போவேன்ப்பா? அப்பா நீ இல்லைன்னா நான் எங்கே ஆவியானவர் போவேன்? நீ இருக்கிற வரைக்கும் தான் ஆவியானவர். ஆவியானவர் இருக்கும் போது நீ அவர் பேச்சு கேட்கும் போது நம்ம வார்த்தை மாறும், நம்ம பேசுகிற வார்த்தை மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கோசம் என்னன்னா வச்சிருக்கிறார். நம்ம பயந்து வாழ்றோம். பயம் 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 பயம். பயப்படாதீங்க. பயம் ஆவி வரும்போது அது ஆவியானவர் இல்லை. ஜெபிங்க. உன்னோட விசுவாசம் பெருகட்டும். உன்னோட விசுவாசம் பெருகணும்னா டெய்லி தினதோறும் கடவுளோட வார்த்தை கேட்டுனே இரு. சில பேருக்கு தெரியும், வாரத்தில் 7 இல்லை 6 மீட்டிங் எங்கே இருக்குது. திங்கக்கிழமை இங்கே மீட்டிங் போயிட்டு வராங்க, செவ்வாய்க்கிழமை அங்கே போகிறாங்க, புதன்கிழமை இன்னொரு இடம், வேலைக்கிழமை இன்னொரு இடம். 7 மீட்டிங் 7 நாளைக்கு போயிட்டு அப்போ கூட
ஒரு அற்புதமும் இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை. சும்மா மீட்டிங் போயிட்டு போயிட்டு வந்தா போதாதுமா. ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே என்னை பசியாக்க, என்னை பசியாக்க ஆண்டவரே. ஆண்டவரே என் இருதயத்துல எங்க தப்பு இருக்குதோ அதை எடுத்து போடாண்டவரே, எனக்கு காட்டாண்டவரே. அங்க தப்ப தூக்கி ஓரம் போடணும் ஆண்டவரே. ஆண்டவர் சில பேர்கிட்ட பேசுறார், போயிட்டு நீங்க அங்க சண்டை போட்டீங்க, அங்க பாவம் பண்ணீங்க, அங்க சண்டை போட்டீங்க, அங்க வந்து நீங்க திட்டிட்டு வந்துட்டீங்க, கத்திட்டு வந்துட்டீங்க, தப்பான வேலை அது பண்ணீங்க, அங்க போயிட்டு மன்னிப்பு கேளு, அவங்களுக்கு மன்னிப்பு சொல்லுன்னா கேட்கதே இல்லை. நம்ம அவங்க வரட்டும், அவங்க வரட்டும், பார்த்துக்கலாம். அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும், பார்த்துக்கலாம். இது ஆண்டவர் இல்லைம்மா. ஆண்டவர் பொறுமையா நீ பேசியிருக்கிறார். மகனே, அங்கே போயிட்டு நீ கத்திட்ட, சண்டை போட்ட, மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு வா, ஜெபம் பண்ணு. பண்ணுவதே இல்லை. ஆவியானவர் நம்ம கூட கத்த மாட்டாருமா, பொறுமையா பேசுவார். ஆவியானவரை நீ பேசி அவர் கூட நீ சவி குத்தாதா அவர் உனக்கு வந்து மேலே மேலே சொல்லுவார். இல்லைனா அவரு கம்முன்னு இருந்துடுவார். உன் வாழ்க்கையில் ஆவியானவர் இருப்பார், ஆனால் அங்கே ஆவியானவரை நீ தூங்க வச்சிட்ட. நம்ம அப்பா ஆண்டவரே என்னை காட்டுங்க ஆண்டவரே, இங்கே தொழில உன்னை பெருத்தப்படுத்தணும் ஆண்டவரே. என்னோட பணம் வந்துதான் ஆகணும், நான் தசபாகம் கட்டுறேன், காணி கட்டுறேன், வந்துதான் ஆகணும் ஐயா. தசபாகம் காணிக்க கட்ட வந்து உங்களுக்கு எனக்கு தெரியாதுமா, உங்களுக்கு என்ன பேசினான்னு. சில பேர் 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கும்போது தசபாகம் கட்டுவாங்க, காணிக்க கொடுப்பாங்க. 5 லட்சம் 10 லட்சம் வரும்போது ஐயோ அவ்வளோ நம்ம எப்படி கொடுப்போம், பாஸ்டர் ஐயா என்ன பண்ணுவாருன்னு தெரியல, அவ்வளோ காசில் நம்ம ஏன் அவ்வளோ 5 லட்சம் காணிக்க கொடுக்கணும், நம்ம ஏன் காணிக்க கொடுக்கணும். ஆண்டவர் நான் சொல்வாரோ, ஆண்டவர் உங்ககிட்ட வசனத்தை தவிர, பைபிள்லேருந்து வசனத்தை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டார். நீ காணிக்க, நீ தசபாங்க கூத்தா, ஆண்டவர் சொன்னதை நீ பண்ணலாம். நீ கொடுக்கலன்னா அது உன்னோட விருப்பம். நீ நினைக்காத ஐயா இருக்கதசி நீ சொல்றியா கொடுக்கணும்னு, உனக்கு தேவைன்னு தசபாகம் என்கிட்ட எடுத்துன்னு வராதம்மா, உன்னோட சபையில் எடுத்துன்னு போய் போடு. ரொம்ப பேரை நான் பார்த்துருக்குறேன், 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் தசபாகம் கட்டும் போது ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரு 50 லட்சம் 10 லட்சம் 1 கோடி வந்துச்சுன்னா, சொத்து வித்துது ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு லாபம் வந்துச்சுன்னா, அதுலேருந்து தசபாகம் கட்ட சொன்னான். ஐயோ நம்ம அவ்வளோ கூத்துட்டா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கடன் இருக்குது, நம்ம தொழில் பண்ணோம், நம்ம இது பண்ணோம், நம்ம அது பண்ணோம். ஆண்டவரோட வசனத்தில் இதெல்லாம் உன்னோட லாபம் உனக்கு வந்த உடனே தசபாகமோ காணிக்கையோ வித்த நீ விதிக்கணும். ஒன்று பண்ணிட்டு ஒன்று பண்ண மாட்டேன் இல்லைம்மா, கொடுக்கும் போது சந்தோஷமா ஆண்டவருக்கு கொடு. எதுக்கு கொடுக்குற யோசனை பண்ணி கொடு. ஆண்டவரே இங்கே காணிங்க நான் கொடுக்குறேன், சுவிசேஷம் பெருசாகணும், சர்ச்சு பெருசாக கட்டணும் ஆண்டவரே, இன்னும் மக்கள் வந்து உட்காரும். யோசனை பண்ணி கொடு ஆண்டவரே, நீ சொல்றது நான் பண்ணுவேன் ஆண்டவரே. எனக்கு பருகோலம் ஜாஸ்தி ஆகணும், நரகம் கம்மியாகணும். இதுதான் உன்னோட யோசனையாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி என் மனைவி என் பசங்க எல்லாருக்கிட்ட யார் என்ன வேணா நினைக்கிட்டோம், ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம பண்ணோம். பயம் எப்பனா வந்ததுன்னா அது ஆவியானவரே. ஆவியானவர் வந்தால் பயம் இல்லாமல் வருவார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நீ ஆண்டவரே என்னை பசியாக, ஆண்டவரே உன்னோட வார்த்தைக்கு என்னோட தாகம் பண்ண, ஆண்டவரே உன்னோட வார்த்தைக்கு, உன்னோட வார்த்தை என்னை தாகம் பார்த்துட்டோம் ஆண்டவரே, உன்னோட வார்த்தை என்னை பசி பார்த்துட்டோம் ஆண்டவரே.
நான் இனியிலேருந்து செவி கொத்து காது கொத்து நீ சொல்வது கேட்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொல்வது நான் கேட்குறேன். உன்னோட வசனம் என்ன சொல்ற அதுதான் ஆண்டவரே. நான் பயப்பட மாட்டேன். நான் பயம் இருக்கிற ஆவி என் கூட இல்லை. நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போன ஆவி என்கிட்ட இல்லை. நான் தரித்திரத்தில் வாழ மாட்டேன். ஏன்னா நான் கொடுக்குற ஆவி என் கூட இருக்குது. ஆண்டவரே நீ என்ன கேட்குறியோ நான் கொடுப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே உன்ன மாதிரி யாரும் இல்லை ஆண்டவரே. இன்னைக்குலேருந்து ஆண்டவரே உன்னோட வார்த்தை என்ன சொல்றது அதுதான் ஆண்டவரே. நான் இனிலேருந்து ஆண்டவரே நீ என்ன சொல்றியோ உன் வசனம் என்ன சொல்றது அதுதான் ஆண்டவர் நான் சொல்லுவேன். என்னை பலப்படுத்துறதுக்கு சார் நன்றி சொல்றேன் சப்பா. நம்ம ஜெபிக்கலாமா? அவியானவரே நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோன்னு நான் மன்னிச்சிடுங்க அவியானவரே. நன்றி ஏசப்பா. உன்னோட ரத்தத்தில் நான் கழுவி இருக்கிறேன். இங்கே நேரம் இங்கே காலம்லேருந்து உன்னோட வார்த்தை நான் எடுத்து பயன்படுத்துவேன். இயேசு நல்ல பிதாவே ஜெபி. நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.